கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுமி பிறக்கும் போதே மிகவும் பலவீனம் உள்ளவளாய் பிறந்தாள். அவள் வளரும் போது டாக்டர்கள் எல்லாம் இவளுக்கு பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இவள் அதிக நாட்கள் உயிர் வாழ்வாளா என்பது தெரியாது, எந்த நேரத்திலும் அவள் மரித்து போவாள் என்று சொல்லிவிட்டார்கள். அவளுடைய பெற்றோர்களும் அவளை மிகவும் நேசித்து அவள் மீது அன்பு காட்டி அவளுக்கு விரும்பியதெல்லாம் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். அவள் 8 வயதாய் இருக்கும்போது நன்றாக பேசுவாள். அவளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. எனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கற்றுக்கொண்டதை மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்வாள். அவள் சந்திக்கும் பெரியவர்களிடத்திலெல்லாம், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்பாள். இது என்ன குழந்தை இப்படி கேட்கிறது என்று அநேகர் முகத்தை சுளிப்பார்கள். சிலர் அவள் கேட்ட கேள்விகளில் நியாயம் இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று தங்களை பரிசோதித்து பார்ப்பார்கள். ஒரு சமயத்துல அவளுடைய வீட்டிற்கு வந்த புதிதான போஸ்ட்மேன் அவரிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுக்கும் போது அவள் அதை வாங்கி கொண்டு அவரிடத்திலே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா? நிச்சயத்துக்கு போவோம் என்று நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டாள். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர். எனவே அவர், எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லம்மா, இயேசு கிறிஸ்து யாராயிருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அவளுக்கு கடிதங்கள் வரும்போதெல்லாம் அவள் அவரை பார்த்து, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்பாள். அவரும் ஆம், அறிந்து கொள்ள வேண்டும், ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டுவிட்டு போவார். காலப்போக்கில் அந்த பிள்ளையின் மீது அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு விட்டது. அவள் சொல்லுவதை கேட்க ஆரம்பித்தார். இவள் சொல்லுகிற ரட்சிப்பு அது உண்மைதானா? அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்றல்லவா அவள் சொல்லுகிறாள். அவளுக்கு பரலோகத்துக்கு போவோம் என்று நிச்சயம் இருக்கிறதே, எனக்கு அப்படி இருக்கிறதா என்று சிந்திக்கலானார். சில நாட்கள் அவள் நோய்வாய்ப்பட்டு திடீரென்று ஒரு நாள் மரித்து போனாள். அவள் மரித்து சில நாட்கள் கழித்துத்தான் அவருக்கு அந்த செய்தி தெரிய வந்தது. எனவே அவளுடைய கல்லறைக்கு அவர் சென்றார். அங்கே அவளுடைய கல்லறையிலே இப்படி பொறிக்கப்பட்டிருந்தது, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தேவகுமாரனை எதிர்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? இந்த வாசகங்கள் அவளுடைய கல்லறையிலும் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நிச்சயத்துக்கு சென்ற அந்த பிள்ளையை பின்பற்றி நானும் ஏன் பரலோகத்துக்கு செல்லக்கூடாது? அவள் என்ன சொல்லுகின்றார்? மனம் திரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த செலவும் இல்லாமல் அவரை விசுவாசிக்கும் போது பரலோகத்துக்கு போகலாம் என்றுதானே சொன்னாள். அதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். 2 பேதுரு 1:14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் அழைப்பு அது அற்புதமானது. அந்த அழைப்பை உணர்ந்தவர்கள் அவருக்கு பின் சென்று அவர் ஆயத்தமான நித்திய லோகத்துக்கு போவோம். இலவசமாய் கிடைக்கும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்டிருந்தால் அநேகருக்கு சொல்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.